வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னன்னா, இந்த வேத பகுதியில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னன்னா சம்பூரணம். அல்லேலூயா சொல்லுங்க, சம்பூரணம். அருமையான பவுல் அப்போஸ்தலர் இந்த 2 கொரிந்தியர் நிருபத்திலே கொரிந்திய சபைக்கு அவர் எழுதும்போது சொல்றாரு, மேலும் எப்படி? மேலும் இதுவரைக்கும் இருந்ததை விட இன்னும் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுது நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு? சம்பூர்ணமா இருக்கணும். சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்திய சபையை பார்த்தவர் சொல்றாரு, நீங்கள் எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமா இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ ஜனமே, உங்களையே ஆண்டவர் எப்படி விரும்புறாருன்னா சம்பூர்ணமா இருக்க கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. என்னுடைய சபையில ஒரு பாட்டியமா இருந்தாங்க, பூரணம். ஞாபகம் இருக்கா? ஆமா, இந்த வசனத்தை தியானிக்கும் போது அவங்கள ரொம்ப நினைவு கூர்ந்தேன். ஆமா, குளியத்துல ஆரம்ப நாட்கள்ல இப்படி காலை நீட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு, ஆமா, அநேக காரியங்கள் தெரியாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த பயபக்தி அவங்களுக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். அப்போலாம் பாத்தீங்கன்னா 1 பேர் 2 பேர் இருக்கும்போது அவங்களும் அதுல ஒரு ஆளா என்ன செய்வாங்க? உட்கார்ந்து இருப்பாங்க. தெரியாதட்டாலுமே எதையாவது வாயை அசைப்பாங்க. எதையாவது வாயை அசைச்சுக்கிட்டு பைபிளை திறந்து வச்சுட்டு வாசிக்க என்ன செய்யாது? தெரியாது. ஆனா திறந்து வச்சுட்டு வாசிக்கிற மாதிரியே என்ன செய்வாங்கன்னா அவங்க பேர் என்னது? பூரணம். இன்னைக்கு நம்ம கேட்கிற வசனம் என்னது? சம்பூரணம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பூரணங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இல்லை நம்ம உள்ளத்துல. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி வைக்க விரும்புறாருன்னா சம்பூரணமா வைக்க விரும்புறார். உலகத்துல உங்களை என்ன ஆண்டவர் சம்பூர்ணமான ஒரு ஜீவியத்துக்குள்ள நடத்த ஆண்டவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். சம்பூரணத்தை யார் மட்டும்தான் கொடுக்க முடியும்னா கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாரும் என்ன செய்ய முடியாது. நம்ம யாருக்காவது சம்பூர்ணமா ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கோமா? கொடுக்க முடியுமா? முடியாது. நம்ம என்னதான் வாக்கு பண்ணாலும் அதுல ஒரு குறை கட்டாயம் என்ன செய்யும்? இருக்கும், வந்துடும். நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு பயங்கரமா வேலை செஞ்சாலும் ஒரு குறை என்ன செஞ்சிடும்? பெண்களா இருக்கிற நீங்க வீட்டுல எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு சமையலை தட்டப்படா பயங்கரமா வெட்டி நறுக்கி கிண்டி வதக்கி எல்லாம் போட்டுட்டு கடைசியில பார்த்தா உப்பு போட என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். இன்னைக்கு பயங்கரமா இன்னைக்கு சமையல் சரியா பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்குன்னு இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வரும்னு பார்த்தா அன்னைக்குதான் என்ன வரும்? நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். அப்ப மனசுல வரும், நான் இன்னைக்கு எவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைச்சேன், இப்படி ஒரு மறதி. உப்பு கூடிரும், இல்லைன்னா உரப்பு கூடிரும், இல்லைன்னா புளிப்பு கூடிரும், இல்லைன்னா வேற ஏதாவது என்ன செஞ்சிடும். ஆனா அதை யோசித்து பார்த்தா எப்படி மிஸ் ஆச்சு? நான் ரொம்ப கவனமா தானே செஞ்சேன், நான் ரொம்ப கவனமா தானே பண்ணினேன். எப்படி நாம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும்
நம்ம முயற்சியினால ஒரு பூரணத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு வரவே. ஆனா தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார் பாருங்க, அவர் ஒருவரால் மட்டும்தான் சம்பூரணத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்திய சபையை பார்த்து சொல்றார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. நம் சம்பூர்ணமுடையவர்களாய் இருப்பதற்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல விதங்களிலும் நம்மை பெருக செய்வதற்கு, சம்பூர்ணவான்களாய் சம்பூர்ணமான அனுபவத்தை நாம் பிரதிபலிப்பதற்கு கிருபை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் போட்டிருக்கு. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேலே என்ன வைக்கணுமா, நம்பிக்கை வைக்கணும். அப்ப அவர்கிட்ட இருந்தா என்ன வருது, சம்பூரணம் வருது. அப்ப நம்ம யார நம்பணும், எவரு நமக்கு சம்பூரணத்தை கொடுக்கிறாரோ அந்த ஜீவனுள்ள தேவன் மேல நமக்கு என்ன வைக்கணும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், சம்பூரணத்தை ஆண்டவர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அது என் வாழ்க்கையில பலிக்கும்ங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குமான கர்த்தர் செய்வார். அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசம் உள்ள இருதயத்தோட, நான் கேட்கிற வசனம், நான் இந்த வாரத்துல கேட்கிற இந்த பிரசங்கம் என் வாழ்க்கையில நிறைவேறும், என் ஜீவியத்துல நிறைவேறுங்கிற ஆர்வத்தோட, அந்த சிந்தையோட, அந்த விசுவாசத்தின் இருதயத்தோட நீங்க கேட்கும் போது அது அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேற்றப்படும். சம்பூரணத்தை ஜீவனுள்ள தேவன் கொடுக்கிறாரு. அவர் மேல நமக்கு என்ன வைக்கணும்னா நம்பிக்கை வைக்கணும். ஐஸ்வர்யம் சம்பூரணத்துக்குள்ள இருக்கு, ஆசீர்வாதம் சம்பூரணத்துக்குள்ள இருக்கு, விடுதலை சம்பூரணத்துக்குள்ள இருக்கு, சகலவித காரியங்களும் அந்த சம்பூரணம் என்ற அந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. அதை ஜீவனுள்ள தேவன் தான் என்ன செய்யறாருன்னா நமக்கு கொடுக்கிறார். ஆமே. திருப்பிக் கொள்ளுங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சம்பூர்ணம். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். தேவனிடத்தில் என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படும்? நல்லா கவனிங்க. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில தேவன் தர வேண்டிய சம்பூர்ணம், நாம விரும்ப வேண்டிய சம்பூர்ணம் என்ன? ஞானம். பக்கத்துல இருக்கவங்கள கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் ஞானம் என்ற சம்பூரணத்தை ஆண்டவரிடத்துல கேட்கணும். அது அவசியம். ஹல்லேலூயா. சாலமோன் இடத்துல ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அவன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான்? இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தாங்க. சாலமோன் கேட்கிறாரு, இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொன்னார், நீ கேட்டதையும் கொடுத்தேன், நீ கேட்காததையும் நான் என்ன செய்வேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ல. நம்ம அப்படி கொடுப்போமா? கேட்டது மட்டும்தான் என்ன செய்வோம் சொல்லுங்க. ஆனா சில தாய்மார்கள் பிள்ளைகள் மேல இருக்கிற அன்பின் மிகுதியினால கேட்டதை விட என்ன செய்வாங்க, ஆமா கொஞ்சம் மிகுதியாவே கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராவே என்ன செய்யும். எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்.
நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஆனா சாலமோனுக்கு ஆண்டவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவனுக்கு என்ன செய்தாரு? ஆனா அவனுடைய அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எதா இருந்துச்சுன்னா ஞானமாக இருந்தது. ஏன் ஞானத்தை கேட்டான் அப்படின்னா, அவனுடைய ராஜ்யபாரத்துக்கு முன்னிருக்கிற ராஜாக்களை எல்லாம் யோசித்து பார்த்தான். அப்படியே ராஜ்ய திறமைகளை யோசித்து பார்த்தான். அதுல எங்கேயோ மிஸ் ஆகுது, எங்கேயோ சில காரியங்கள் மிஸ் ஆகப்படுகிறது. அப்ப அவன் யோசித்து பார்த்துட்டு ஆண்டோட்ட, இப்போ நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, நான் ஆண்டோட்ட என்ன கேட்கணும்? ஞானத்தை மட்டும்தான் கேட்கணும். இன்னைக்கு ஆண்டோட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு நீங்க எப்படி கொடுக்க வல்லவரா இருக்கீங்க? சம்பூர்ணமா கொடுக்க வல்லவரா இருக்கீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் தான் ஞானம் வேணுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் தான் ஞானம் வேணுமா? இல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் என்ன தேவைப்படுது? ஞானம் தேவைப்படுது. ஞானம் இல்லாம இந்த உலகத்தில் நம்ம எதையுமே செய்ய முடியாது. நாம பார்க்கிற இந்த உலகத்துல நிறைய கண்டுபிடிப்புகளை பார்க்கிறோம். இது எல்லாம் எதன் மாயங்களாக வந்தது சொல்லுங்க? ஞானத்தினால் வந்தது. ஆனா இந்த ஞானம் மட்டும் போதும் நம்ம நினைக்க கூடாது. தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. படித்த பட்டதாரிகளால் செய்ய முடியாததை தேவ ஞானத்தினால செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமா, தேவ ஞானத்தினால நம்ம செய்ய முடியும். சிலர் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. படித்தவர்கள், பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் பாருங்க, தேவ ஞானத்தில் சிறந்தவர்களை கண்டு வியந்த அனுபவங்கள் நிறைய உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு உலக ஞானத்தை விட தேவ ஞானம் என்ன செய்யணும்? சம்பூர்ணமா கொடுங்கப்பா. நாள்தோறும் ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்னதெல்லாம் சேர்த்து வைப்பீங்களோ தெரியாது, ஆனா நீங்க ஜெபம் பண்ணக்கூடிய அவசியம் என்னன்னா, என் பிள்ளைக்கு தேவ ஞானம் சம்பூர்ணமா என்ன செய்யப்படட்டும். நீங்க உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த வார்த்தையை கட்டாயம் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணும். முடிந்ததுன்னா உங்க பிள்ளைகளுடைய தலை மேல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு தேவ ஞானத்தை எப்படி கொடுங்க? சம்பூர்ணமா கொடுங்கப்பா. நான் சேர்த்து வைக்கிறத விட, நான் நிறைய கட்டி காத்து பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுக்கிறத விட, என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமா நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று என்னன்னா, என் பிள்ளைக்காக சம்பூர்ண ஞானத்தை நீங்க என்ன செய்யுங்க? கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் வசனத்தை கேட்கும் போது அதை கிரகிக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் என்ன செய்யணும்? கொடுக்கணும். பிள்ளைகளுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு முறைதான். இப்ப பிள்ளைகளுக்கு வசனத்தை வாசிக்க சொல்லி, அதை தியானிக்க சொல்லி, அதை யோசிக்க சொல்றது உண்மையாகவே அது நல்லது. ஆமா தானே? அது உண்மையாகவே எதிர்காலத்துல அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். ஏன்னா வசனத்தை நம்ம என்ன செய்யணும்னா தியானிக்கணும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் உடைய வேதத்தின் மேல் தியானமா இருக்கிற மனுஷன், வெளிப்படுத்தின சொல்லப்பட்டிருக்கு, இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிறவைகளை வாசிக்கிறவனோ கேட்கிறவனோ கை கொள்றவனோ பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சம்பூர்ணமான ஞானத்தை கர்த்தர் என்ன செய்யணும்? பெற்றோர்களாகிய நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கணும்? ஞானத்தை கொடுக்கணும். வேலை செய்கிற இடத்துல எல்லாரையும் போல நான் கிடையாது, எல்லாரை விட என்ன ஆண்டவர் வித்தியாசமா கர்த்தராக்கி வச்சிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதுதான் தேவனுடைய ஞானங்க. தேவனுடைய ஞானம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிலர் எப்போதுமே அவங்க தனித்துவமாவே தெரிவாங்க. காரணம் என்ன? தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஞானம். நல்லா கவனிங்க, நமக்குள்ள ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சுயாதீனம் பல வேளைகள்ல பாத்தீங்கன்னா நமக்கு சுயமா என்ன வேணுமோ அதை மட்டும்தான் யோசிக்கி. இன்னைக்கு எனக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரியத்துல தேவையா இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்கணும் கூடாது. ஆண்டவர்கிட்ட எப்போது கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு புதிய நாள் எனக்கு தந்திருக்கீங்க, இந்த நாள்ல நான் எப்படி ஜீவனம் பண்ணணும், எனக்கு என்ன கொடுங்க சொல்லுங்க? ஞானத்தை கொடுங்க. நேற்று இருந்தது மாதிரி இல்ல, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு நடைமுறைகள் வேற மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு நான் சந்திக்க போகக்கூடிய மனிதர்கள் வித்தியாசமா இருக்கலாம், நான் சந்திக்க போகிற பிரச்சனை புதுசா இருக்கலாம். ஆனா நேற்று இருந்தது போல இன்னைக்கு நான் அதை சமாளிக்க முடியாது. இன்னைக்கு தேவையான ஞானத்தை எனக்கு சம்பூர்ணமா என்ன செய்யுங்க? கொடுங்க ஆண்டவரே. கேட்கக்கூடியவங்களா நீங்க இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சம்பூர்ணமான ஞானத்தை இன்னைக்கு எனக்கு செய்யுங்க தாங்க ஆண்டவரே. நீங்க கேட்பீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது ஸ்தோத்திரம். சங்கீதம் 36:8 வாசிப்பீங்கன்னா அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 36:8 உமது ஆலயத்தில் உள்ள
சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் ஆ, அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அவருடைய தாகத்தை கர்த்தர் என்ன செய்வாரா? தீர்ப்பாரா. நல்லா கவனிங்க. இரண்டாவது ஒரு சம்பூரணத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆலயத்தின் சம்பூரணம். ஆலயத்துல ஒரு சம்பூரணத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையில அவ வீட்டுல இருந்து பல நாட்களா உட்கார்ந்து அழுறா, பல நாட்கள் புலம்புறா. ஆனா ஒரே ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துல போய் என்ன செய்யறா? சொல்லுங்களேன். அவ மனம் கசந்து என்ன செய்தா? அழுதா. ஆனா வீட்டுல நடக்காத அற்புதம் எங்க நடந்தது? ஆலயத்துல நடந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல வாசிக்கும் போது ஆபிரகாமின் குமாரத்தி, கொஞ்சமும் நிமிர முடியாத ஒரு குமாரத்தி தேவனுடைய ஆலயத்துல வந்து கர்த்தரை தொழுது கொண்டே இருந்தா. ஒரு நாள் இயேசு வந்தார், அவளை பார்த்து சொல்றாரு, நிமிரு அப்படின்னாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி வேளையில தேவனுடைய ஆலயத்துக்கு தொழுது கொள்ள போகும்போது வருஷம் சொல்றான், ஏதாவது கொடுங்கன்னு கேக்குறான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில ரொம்ப நாளா உட்கார்ந்து இருக்கிறான். உள்ள போக முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய தடை, ஒரு பெரிய சாபம், ஒரு பெரிய தரித்திரம் அவனை பிடிச்சிருந்துச்சு. பேதுரு யோவான் அவனை பார்த்து சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்ல, உனக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்து குதித்து எழுந்து எங்க போனானா? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போனான். வேற வீட்டுக்கு என்ன செய்யல. ஏன் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு, அவனுடைய வாழ்க்கையில அந்த அதிசயத்தை விளங்க பண்ணுவதற்கு அங்கே அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எது ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னா, ஆலயம். இன்னைக்கு ஆண்டுடைய சபை ஆலயம் அப்படிங்கிற அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு இன்பமா இருக்கு. தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எனக்குள்ள எப்படி இருந்துச்சு? மகிழ்ச்சியா இருந்துச்சு. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருது. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய பார்வையில எப்படி தெரியுது? அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கடினமான ஒன்றா இருக்கா அல்லது விருப்பமான ஒன்றா இருக்கு? வசனம் சொல்லுது, ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நம்மை திருப்தி அடையப்படுகிறவர். விருப்பத்தோட, வாஞ்சையோட, தாகத்தோட நம்ம தேவனுடைய சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடாடி வருவோம்னா உண்மையாகவே ஆலயத்தில் இருக்கிற சம்பூரணத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி போவீங்கன்னா, சம்பூர்ணம் அடைந்தவர்களா திரும்பி போவீங்க. அல்லேலூயா. அந்த வாரத்துக்கான சகல சம்பூரணத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டுதான் போவீங்க. அல்லேலூயா. ரூத்து போவாசுடைய வயல்ல வந்து வரும்போது அவ எப்படி வந்தானா? வெறுமையாத்தான் வந்தா. நகோமி சொல்லி அனுப்புனா, நீ எங்க போ, எங்கேயாவது போய் புறக்கிட்டு வா. இவ போன இடம் சரியான இடம். அங்க போய் எல்லா பெண்களோட இவளும் கருது புறக்கிட்டு இருக்கிறா. அங்கே பார்த்த காட்சி இவளுக்கு இன்னும் சகாயம் கிடைச்சது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு போவாசுடைய வயல்லே ஆமென், அந்த கதிர்களை இன்னும் அதிகமாய் புறக்கிக் கொள்வதற்கு, சிதறுவதற்கு போவாசு கட்டளையிடுவாரானால், இன்னைக்கு உன்னதமான தேவனாய் இருக்கிற கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த சபையாக வயல்வெளியிலே அவருடைய சமூகத்தில் வருகிற ஜனங்களுக்கு சம்பூர்ண நன்மையை கொடுப்பதற்கு தேவன் தாராள பிரபுவாய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிய முடியாது, உன்னதர் அறிந்திருக்கிறார். இந்த தோட்டத்திலே வாசம் பண்ணுகிற, இந்த தோட்டத்தின் உரிமையாளராக இருக்கிற கர்த்தருடைய இதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். இந்த வாரத்துல என்ன தேவை அப்படிங்கறத அவர் சரியாய் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதற்கான சம்பூரணத்தை கொடுத்து தான் அனுப்புவார். உங்க சிரசுல வைத்து தான் அனுப்புவாரு. அப்ப நீங்க விரும்பணும், தேவனுடைய சமூகத்துல தான், அதாவது தேவனுடைய ஆலயத்துல ஒரு சம்பூரணம் இருக்கிறது. நமக்குன்னு ஆண்டவர் ஒரு குழுவா கூடி ஆராதிப்பதற்கு ஒரு சபையை, ஒரு ஆலயத்தை கர்த்தர் இந்த பூமியில தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்குள்ள ஒரு ஆலயம் இருக்கு. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுமே அவசியம். ஆனா இன்னைக்கு ஒன்ன மட்டும் போக்கஸ் பண்ணி போனா தேவன் சொல்லுவாரு, இதை இடித்து போடுங்க, 3 நாள்ல நான் என்ன செய்யறேன். இது ஒரு பெரிய பிரச்சனையே வந்துட்டு. இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே பரிசேயரும் சதுசேயரும் கேள்விட்டு
இது என்ன, இவர் இப்படி ஒரு நூதனமான உபதேசத்தை பண்றாரு, இடிச்சு போடுங்காரு கட்டின தேவாலயத்தை இடிக்கிறதா. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா இதை சொல்லலாப்பா, நான் எதை சொன்னேன், உனக்குள்ள இருக்கிற ஒரு ஆலயத்தை பத்தி சொன்னப்பா, நான் கட்டி எழுப்பிடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்காரா? யோசிங்க, உங்களுக்குள்ள எனக்குள்ள கட்டி எழுப்பியிருக்காரா? இடிக்கப்பட்டு கிடக்கா? கட்டி எழுப்பின ஆலயத்துக்குள்ள சம்பூர்ண நன்மையை கர்த்தர் வைப்பா. கட்டி எழுப்பப்படுகிற ஆலயத்துல கர்த்தர் உலாவுவார். நமக்குள்ள ஆண்டவர் கட்டி எழுப்பணுமே. இன்னைக்கு அநேகருடைய இருதயம், அநேக ஆலயம் இடிக்கப்பட்டே கிடக்கிறது. அங்கே சம்பூர்ண நன்மையை பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அங்க விரும்பப்படாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. வெளி பிரகாரமா வெள்ளையும் சொல்லையுமா இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஆலயம் சீர்கெட்டதா இருக்கிறதே. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆலயத்துல தேவன் விரும்பக்கூடிய அந்த நல்ல ஒரு உபதேசமும் நல்ல விருப்பமும் வாஞ்சையும் இல்லையே. அல்லேலூயா. கவனிங்க, ஆலயத்துல ஒரு சம்பூர்ணத்தை வச்சிருக்கு. ஆலயத்துல என்ன வேணும்? பாடல் இருக்கணும், துதி இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதற்கு அர்ப்பணிக்கிற அனுபவம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆலயத்துல அதெல்லாம் இருக்கா? யோசிப்போம். கடமைக்காக ஆராதிக்கிற ஆராதனையில சம்பூரணத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்கவே. எத்தனை வருஷம் ஆராதிச்சாலும் சரி, நானும் ஒரு ஆள் என்று ஒரு ஆளாய் நாம் நின்று விட்டு வரும்போது நம்மை கர்த்தர் சம்பூரணமா என்ன செய்ய மாட்டாரு, ஆசீர்வதிக்கவே மாட்டாரு. எத்தனை வருஷம் நாம போய் நம்ம உட்கார்ற சீட்ல, நம்ம உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து சும்மா ஃபாலோ பண்ணிட்டு சும்மா ஆக்சன் பண்ணிட்டு வருவதனால நம்முடைய வாழ்க்கையில் ஆலயத்தின் சம்பூரணத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அர்ப்பணிக்கணும், அடிபடியணும். ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமான ஆயத்தத்தோட இருக்கும்போது உங்களை என்னையும் ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நிரப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிரப்புவார். நம்புறீங்களா? உண்மையா நிரப்புவார். அது நாம சரீர பிரகாரமா இருக்கிற, உள் பிரகாரமா இருக்கிற ஆலயத்திலே அந்த உணர்வு இருக்கணும். நம்ம கூடி வரோம் பாருங்க, அந்த ஆலயத்துல என்ன செய்யணும்? அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, சாலமோனின் நாட்களில் கட்டின அந்த தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சு, அளவில்லாம இறங்கி வந்துச்சு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, முந்தின மகிமையை பார்க்கலாம் பிந்தின மகிமை எப்படி இருந்துச்சு, பெரியதா இருந்தது. அந்த மகிமைய அற்று போயிட்டா அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த மகிமை எங்க வச்சுட்டாரு? விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, அந்த மகிமை எங்க வச்சுட்டாரு? நமக்குள்ள வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த மகிமை, பிந்தின மகிமை எங்க இருக்குன்னா நமக்குள்ள இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த மகிமை எங்களா இருக்கிறதோ அங்கே சம்பூர்ண நன்மையை, சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை கட்டாயம் உங்களுக்கு தருவார். எனக்குள்ள, நமக்குள்ள, நம்ம எல்லாருக்குள்ள இந்த மகிமை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்களே அந்த ஆலயம் சொல்றாரு. ஆமா, இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் என்ன செய்வார்? கெடுப்பா. இன்னைக்கு அநேகருக்கு என்ன பயம் இல்லைன்னா, நான் ஒரு ஆலயம், நான் ஒரு சரீரம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் ஒரு ஆலயம். சரீரம் நினைச்சிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல வழிகளில் இந்த சரீரத்தை அசூசிப்படுத்தி அலக்கழிச்சு அதை அலங்கோலமாக்கி கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாம போயிருது. ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று, நமக்குள்ள இருக்கிற ஆலயம் அது எப்போதும் சம்பூர்ணத்தின் நன்மையை பிரதிபலிக்கக்கூடிய இடமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போ அழகா இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகம் என்ன செய்வீர்? தீர்க்கிறேன். திருப்தி எங்க இருக்குன்னா ஆலயத்துல இருக்கு. அன்னால் அன்னைக்கு வெளியே போகும்போது அவன் வாழ்க்கையில என்ன உண்டாட்டு? ஒரு திருப்தி உண்டாயிட்டு. ஊழியக்காரர் சொல்லி அனுப்பினார், நீ கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டின உன் விண்ணப்பத்தை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? கேட்டுட்டார். நீ இனிமே எப்படி போவாத? துக்க முகமா என்ன செய்யாத? இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி உங்களை பார்த்து சொல்றேன். இந்த ஆலயத்துல, இந்த சபையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, வாஞ்சித்து வருகிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உண்மையா சொல்றேன், உங்களை ஆண்டவர் ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நிரப்புவாராக.
உங்கள் துக்க முகங்கள் மாறுவதாக. உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா ஏமாற்றங்களும் மறைவதாக. உங்களை ஆண்டவர் சம்பூரணத்தினால் நிரப்புவாராக. உடைய எல்லைகளில் சம்பூர்ணம் உண்டாவதாக. உடைய குடும்பங்களில் சம்பூர்ணம் உண்டாவதாக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சம்பூர்ணம் உண்டாவதாக. எங்கே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் குறைபட்டிருக்கிறேனே என்று நீங்கள் நினைக்கிற எல்லா இடங்களிலேயும் ஆலயத்தில் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு முதலிடம் கொடுக்கிற உங்க வாழ்க்கையில் சம்பூரணத்தை கற்றுக் கொடுப்பாராக. அல்லேலூயா. மூன்றாவதாக வாசிப்போம் தீத்து 3ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டுல தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். நம்மேல் சம்பூர்ணமாய் என்ன செய்தார்? பொழிந்தருளினார். மூன்றாவது நமக்கு என்ன சம்பூரணம் அவசியமாய் இருக்குன்னா பரிசுத்த ஆவியாகிய சம்பூரணம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியாகிய சம்பூரணம். முதலாவது ஞானம், இரண்டாவது ஆலயத்தின் சம்பூரணம், மூணாவது பரிசுத்த ஆவியின் சம்பூரணம். நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள ஆலயத்துக்கு போனோம். அங்க நமக்கு சம்பூரணத்தை தந்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆலயத்துல இருக்கிற நமக்கு ஆண்டவர் எதை கொடுக்க விரும்புறாரு? பரிசுத்த ஆவியின் சம்பூரணத்தை கொடுக்க இருக்கிறார். அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. தீத்துக்கு எழுதும்போது சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம மேல எப்படி செஞ்சாரு? சம்பூர்ணமாய் பொழிய பண்ணினார். சம்பூர்ணமா அப்படின்னா அதுல குறைவு என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. நான் அடிக்கடி யோசிக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாரும் நெல் பயிர்களை அறுத்து அதை கொண்டு போய் களத்துல தான் கொண்டு என்ன செய்வாங்க? அதை தூற்றுவாங்க, அடிச்சு அதை என்ன செய்வாங்க? உதுப்பாங்க. அப்போ அதுல வேலை செய்யற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கூலி கொடுப்பாங்க. பாத்தீங்களா கூலி? அது வந்தீங்கன்னா அப்போ மரக்கா இருக்கு பாத்தீங்களா? மரக்காவில தான் என்ன செய்வாங்க? அளந்து என்ன செய்வாங்க? இன்னைக்கு மரக்கானா யாருக்கும் என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. மரக்காவா அப்படின்னா என்னது? அப்போ நான் கவனிச்சிருக்கிறேன். என்னுடைய அப்பாலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ வயலில் அந்த விளைச்சல் முடிஞ்சு அறுத்து கொண்டாந்து அடித்து உதுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மாடை வச்சு என்ன செய்வாங்க? அப்படியே சுற்றி அடிப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிஷினை கொண்டு போய் விட்டு அதுவே என்ன செஞ்சிருது? அறுத்து உதுத்து மோட்டர் அடித்த மாதிரி என்ன செஞ்சிருது? மூடையில என்ன செஞ்சிருது? பிடிச்சிடலாம் பாருங்க. அப்போ அதுக்கு நம்ம எதை தான் கொடுக்குறோம்? கூலின்னு பணத்தை தான் என்ன செய்யறோம்? கொடுக்குறோம். ஆனா அன்னைக்கு எதை தான் கொடுப்பாங்கன்னா நெல்லை தான் கொடுப்பாங்க. அப்போ அதை அளப்பாங்க பாருங்க. அளக்கும் போது அளக்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? லாபம். முதல்ல அளக்குறது என்னது? அது வந்து 1 கேட்டகரிக்கு என்ன செய்யாது? வராது. அது எப்படி அளப்பாங்க? லாபம் அப்படின்னு போட்டுட்டு அடுத்து 1 2 அப்படின்னு என்ன செய்வாங்க? போடுவாங்க. நல்லா கவனிங்களேன். அதை அளக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மரக்காவில அந்த நெல் அப்படி அள்ளி அப்படி குமிப்பாங்க பாருங்க. என்ன செய்வாங்க? குமிப்பாங்க. அப்படி குமிச்சு அப்படி தூக்கி போடும் போது அதுல குறையில்லாத மாதிரி என்ன செய்யும்? அப்படி ஒரு நிறைவா வாங்குறவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? எப்பா, அவரும் நிறைவான பலனை என்ன செஞ்சிருப்பாரு? மேனி அடிச்சுட்டா கேட்பாங்க, எத்தனை மேனி அடிச்சிருக்கு? பரவாயில்லையே இந்த வருஷம் அப்படின்னு இந்த அறுத்தவங்க வேலை செஞ்சவங்க எல்லாரும் சொன்னோன்னு அந்த விவசாயி அந்த வயலுடைய உரிமையாளர் மிகுந்த சந்தோஷத்துல இருப்பாரு. அவர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாரு? அப்படி அளந்து அப்படி மிகுதியா கொடுப்பாரு பாருங்க. ஒரு விவசாயி கொடுக்க முடியும்னா நாம் ஆராதிக்கிற கர்த்தர் குறையோடையா கொடுப்பாரு? அதிக நன்மையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவ கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எதை கொடுப்பது? ஆமென் சொல்லுங்க. அந்த சம்பவம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவியை குறித்து என்ன செஞ்சிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். அவர் நிச்சயமா என்ன செய்வாரு? உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் கொடுக்கிறவர் எப்படி கொடுக்கிறாருன்னா சம்பூரணமா கொடுப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம் மாட்டாரு. கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம். நம்ம வீட்டுல
ஒரு நேரம் சாப்பாடை ஏதாவது பண்றதுக்கு எங்க வீட்டுல சில நேரம் அப்படி பண்ணுவோம். இப்படி லேசா கண்ணை காமிச்சா சரி, அதுக்கு தந்தாப்புல என்ன செஞ்சுக்கிட்டு, ஆமா அதுக்கு தந்தாப்புல நாங்க இது பண்ணிக்கணும். அது நமக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனா தேவன் அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட நம்மளை கர்த்தர் நடத்த மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை சம்பூர்ணமா கொடுக்க சில நேரங்கள் சில காலங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்பாரு. ஆனா அது கடைசி வரைக்கும் அதுதான் சொல்லவே முடியாது. நிச்சயமா நம்மளை என்ன செய்வாரு, சம்பூர்ணமா ஆசீர்வதிக்க அவர் எப்படி இருக்கிறாரு, வல்லவரா இருக்கிறாரு. இருக்கணும். எரேமியா புஸ்தகம் 31:25 வாசிக்கும் போது அங்கே தீர்க்கதரிசியை கொண்டு பேசுறாரு பாருங்க. எரேமியா 31:25 விடாய்த்த ஆத்துமாவுக்கு சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இன்னைக்கு ஆண்டவரை கேட்க போறோம், ஆண்டவரே விடாய்த்த என்னுடைய ஆத்துமாவை நீங்க என்ன செய்யுங்க, சம்பூர்ணம் அடையப்படுங்க. தொய்ந்த என் ஆத்துமாவை என்ன செய்யுங்க, ஆமா நிரப்புங்க. கர்த்தர் நிரப்புவார். நம்புறீங்களா? நம்ம வாழ்க்கையில முதலாவது ஒரு நிரப்புதல் வேணும். பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் நம்ம வாழ்க்கையில கட்டாயம் வேணும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல நான் அதிகமா கவனிச்சு பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் நிறைவு என்ன செஞ்சுன்னா சம்பூர்ணமா இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில குறைவில்லாம அந்த ஆவியானவர் அவர் நிறைவான பாதையில என்ன செய்யறாருன்னா நடத்திட்டு போனார். இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போமே, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு எப்படி இருக்கு? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவின் அனுபவம் குறைவா இருக்கா, நிறைவா இருக்கா? நிறைவா இருந்தா கட்டாயம் என்ன இருக்கும், சம்பூரணத்தின் திருப்தி நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும், கட்டாயம் இருக்கும். ஆனா அதுல குறைவு இருந்துச்சுன்னா மற்ற விதங்களில் என்ன இருக்கும், ஒரு குறை என்ன செய்யும், மிஸ்டேக் எங்க இருக்கு, மிஸ்டேக் நம்மகிட்ட தான் இருக்கு. நான் எதுல இருக்கணும்னா பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள் நான் என்ன செய்யணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் கூடியிருந்த அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டார்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றப்பட்டாரா, இல்ல அவர்கள் முழுவதும் நிரப்பப்படக்கூடிய அனுபவத்தில் ஊற்றப்பட்டாரா? முழுவதும் நிரப்பப்படக்கூடிய அனுபவத்தில் ஊற்றப்பட்டார். அந்த அபிஷேகம் அந்த இடத்துல இறங்கி வந்த பிறகுதான் சபை என்று ஒன்றை கர்த்தர் முளைக்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை உடையவர்களா, நீங்க சம்பூர்ணத்தை உடையவர்களா இருப்பீங்கன்னா உங்கள் மூலம் கர்த்தர் பெரிய பெரிய கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளை உங்களுக்குள்ள வச்சு கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்க சபையை உருவாக்கக்கூடியவங்களா சொல்லுங்க இருப்பீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களை குறித்து தான் வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களை ஆவன. அவர்கள் யாருன்னா பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இருக்கிறவர்கள் தான் விசுவாசிக்கிறவர்கள். அவர்கள் மூலமா தான் அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் அங்க உண்டானது. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்துட்டாங்கப்பா. அவங்க சாதாரணமானவங்க கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. மாயவித்தைக்காரெல்லாம் பார்த்துட்டு சொல்றான், அவன் சொல்ற மாதிரி நம்மளும் சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். பவுல் சொல்ற இயேசுவின் நாமத்தினால போ அப்படிங்கிறான். அவ சொல்லுது, பவுலையும் தெரியும் உன்னையும் தெரியும்பா. பவுலுக்குள்ள என்ன இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. உனக்குள்ள என்ன இருக்கு, அசுத்த ஆவி இருக்கு. அது உன்னை எப்படிதான் நடத்தும், போட்டு மீதி இருந்தா மீதிக்குன்னு சொல்லி அவனை போட்டு என்ன செஞ்சிட்டு, ஆமா அவனை உறிஞ்சிச்சுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவனை அலங்கோலமாக்கிட்டு. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் விலையேற பெற்றவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள தந்திருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்ற அபிஷேகம். ஆகவே இன்னைக்கு நாம சிந்தித்த இந்த அருமையான பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில சம்பூரணமா என்ன செய்யப்படணும்னா நிரப்பப்படணும், ஊற்றப்படணும். அதை நம்முடைய வாழ்க்கையில விரும்பணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஜீவி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலின் அனுபவம் எனக்கு அவசியமாய் இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போகிறார். ஒரு இமை பொழுதில், ஒரு நொடி பொழுதில் உங்களை என்னைய மறுரூபமாக்குறது யாருன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். ஒரு மனுஷனை குறித்து சொல்றாரு. ஒரு மனுஷனை எனக்கு தெரியும், அவர் 3ஆம் வானம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு. அது யார் தெரியுமா? அது வேற யாரும் கிடையாது, அவர்தான்.
அவரை குறிச்சு தான் சொல்றாரு. ஆனா அவர் இன்னொரு மனுஷனே தெரியும் அப்படிங்கிறாரு. அவர் சொன்ன உண்மைதான். அது எந்த மனுஷன்னா உள்ளான மனுஷன். தனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் யாரை தான் வாஞ்சிக்கிறான்? பரிசுத்தாவியானவரே வாஞ்சிக்கிறான். பரிசுத்தாவியானவர் வாஞ்சிக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கை அப்பப்போ என்ன நடக்குன்னா மேலான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். மனுஷங்களோட கொஞ்ச நேரம் பேசுறத சந்தோஷமா நினைக்கிற நாம பரிசுத்தாவி நிறைவோடு பேசுகிற அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு இருக்கும் போது அதை விட மேலான சந்தோஷம் உள்ளத்துல என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கும். மற்ற எதை குறிச்சும் கவலை நமக்கு என்ன செய்யாது? வரவே வர. சரி, கவனிப்போம். முதலாவது ஞானமாகிய சம்பூரணம், இரண்டாவது தேவனுடைய ஆலயத்தின், மூணாவது பரிசுத்த ஆவியின் சம்பூரணம், நாலாவது ஒன்னே ஒண்ணு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. 29. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். நாலாவது ஒரு சம்பூரணம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அது என்ன சம்பூரணம்? சுவிசேஷமாகிய சம்பூரணம். இது என்ன வித்தியாசமா இருக்க நம்ம நினைக்கலாம். நம்ம எல்லாருக்கும் அதிகமா தேவைப்படுகிற ஒரு சம்பூரணம் என்ன தெரியுமா? சுவிசேஷமாகிய சம்பூரணம். இது வந்து நமக்கு கிடையாது, நம் மூலமா மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடியது. அல்லேலூயா சொல்லுங்க. மற்ற எல்லாம் நமக்கு கிடைக்கும், ஆனா இது நம்ம மூலமா மற்றவர்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இது நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் மேல சுவிசேஷமாகிய சம்பூரணம் இருக்கணும்ப்பா. என் மூலமா அநேகருக்கு நான் அதை என்ன செய்யணும்? நான் கடத்தி கொண்டு போகணும். நான் அநேகருக்கு கொடுக்கணும். அநேகருக்கு நான் அதை என்ன செய்யணும்? ஆமா, கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமா நான் இருக்கணும்ப்பா. எனக்கு மட்டும் வேணும், எனக்கு மட்டும் ரட்சிப்பு, எனக்கு மட்டும்தான் சந்தோஷம், எனக்கு மட்டும்தான் வேத அறிவு, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க கூடாது. என் மூலமா இந்த சுவிசேஷத்தினுடைய சம்பூரணத்தை அநேகருக்கு நான் என்ன செய்யணும்னா நான் கொடுக்கக்கூடியவனா இருக்கணும், கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, நான் வரும்போது சுவிசேஷத்தின் சம்பூரணத்தினால நான் வருவேன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஒரு பெரிய தாகம் அப்படியே யாருக்குள்ள இருந்துச்சுன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள என்ன செஞ்சு இருந்துச்சு. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலை குறிச்சு சரித்திரத்தில் போய் படிச்சு பாத்தீங்கன்னா 3 பிரயாணங்கள் அவர் ஊழிய பிரயாணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 3 பிரயாணங்கள் அவர் சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒரு பிரயாணப்பட்டு போய் அநேக ஸ்தோத்திரம் பட்டணங்களுக்கு போய் ஆண்டோடைய சுவிசேஷத்தை என்ன செஞ்சிருக்கிறார்னா எடுத்து சொல்லியிருக்கிறார். அதன் வாயிலாகத்தான் வேதத்துல புதிய ஏற்பாட்டுல அநேக நிருபங்கள் என்ன செய்ய முடிஞ்சு? எழுத முடிஞ்சிச்சு. அந்த நிருபங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு பெரிய பாடங்களா நமக்கு இருக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு சுவிசேஷத்து நிமித்தம் அன்னைக்கு அவங்களுக்கு எழுதின அந்த பாடம், அன்னைக்கு அவங்களுக்கு எழுதின லெட்டர் இன்னைக்கு யாருக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கு? நமக்கு எல்லாம் பிரயோஜனமா இருக்கு. அப்ப அவருடைய சுவிசேஷத்தினுடைய சம்பூரணம் அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி எத்தனை சந்ததி வந்தாலும் அன்னைக்கு இது என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா கடந்து போயிட்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் கேட்போம், என் வாழ்க்கையில சுவிசேஷத்தின் சம்பூரணம் எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு, என்னுடைய குடும்பத்துல இன்னும் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு, எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, ஏத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன செய்யணும்னா கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லுவீங்களா, உங்க மேல என்ன இருக்கணும்? சுவிசேஷத்தின் சம்பூரணம் இருக்கணும். ஒரு மனுஷனை பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல பேருந்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மற்றவர்களுக்கு அவரு பிரசங்கம் பண்றாரு. இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி அவங்க நாட்டுல அவருடைய லாங்குவேஜ்ல சொல்றாரு. அப்போ அவர் பக்கத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன் இருக்கிறான். நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அதை கேட்டுட்டு அமைதியாரு அப்படிங்க. இவரு தாராளமா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்லிட்டே இருந்தோன்னா பலார்னு சவுட்ல என்ன செஞ்சிட்டான்? அடிச்சிட்டான். அடிச்ச உடனே அவரு கொஞ்சமே என்ன செய்யலன்னா ஆத்திரப்படம் இல்லை, அவரு எதுவுமே படல. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? அடிச்ச உடனே அவனை அப்படியே கட்டி பிடிச்சி அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் அவர் என்ன செய்யறாருன்னா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு நான் என்ன செய்யனே தெரியல. அவன் கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி ஆயிட்டான். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதி ஆயிட்டான். அமைதி ஆனோடனே அவர்கிட்ட கேட்கிறான், எப்படி இது எப்படி? நான் இவ்வளவு ஆக்ரோஷமா அடிச்சேன், ஆனா உங்ககிட்ட கோபம் வரல,
இல்ல இந்த இடத்த விட்டும் போகல, திரும்பவும் அதே மனநிலைமையோட இருக்கீங்களா அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, அவருடைய லாங்குவேஜ்ல சொல்றாரு. உடனே அந்த இடத்துல முழங்கால் படிட்டு தன்னை ஒப்பு கொடுக்குறான். சுவிசேஷத்தினுடைய சம்பூரணத்தை அன்னைக்கு ஒரு பேருந்துல இருக்கிற ஒரு மனுஷருக்கு கடத்திட்டாரு. இன்னைக்கு நமக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும், நிறைய சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா நம்ம கடத்துறோமா? நம்ம வாழ்க்கையில சம்பூர்ணம் வேணும்னு நினைக்கிற நம்ம அடிக்கடி நம்ம அநேகருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சம்பூர்ணம் இருக்கு. அது என்னன்னா சுவிசேஷத்தின் சம்பூர்ணம். இது நம்ம செஞ்சோம்னா நாமும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நம்மளோட அநேகர் ஆஸ்வதிக்கப்படுறாங்க. இந்த இயேசுவனைக்கு அநேகருக்கு சொல்லக்கூடிய பாத்திரமா நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சுவிசேஷத்தை அறிவிக்கிற சம்பூர்ணமா நாம இருக்கிறோமா? அப்படி நம்ம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. கண்ணை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். 4 விதமான சம்பூரணத்தை குறித்து நம்ம தியானிச்சோம். ஞானமாகிய சம்பூரணம், ஆலயத்தின் சம்பூரணம், பரிசுத்தாவியாகிய சம்பூரணம், சுவிசேஷமாகிய சம்பூரணம். இந்த 4 சம்பூரணமும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த சம்பூரணத்தை தாங்க. வெறும் வார்த்தையா கேட்டுட்டு போக நாங்க விரும்பல, எங்க வாழ்க்கையில அங்கமா இருக்கணும்னு நாங்க விரும்புறோம்ப்பா, எங்களுக்கு நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி வாயத்திறந்து எல்லாரும் கேட்போம். நிச்சயமா ஆண்டவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். பேசுகிற தேவன் கொடுக்க வல்லவர், பேசிவிட்டு போகிற தேவன் அல்ல, கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீதியும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். கேட்போம் ஆண்டவருடைய சமூகத்துல, எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. 4 காரியங்களும் வாழ்க்கையில பிரதிபலிக்கப்படும். உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. இந்த பிரசவத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டு விசுவாசிக்கிறாங்க, உங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அவங்க சாட்சியா இருக்கப்படுங்க. இதோட அநேக சாட்சிகள் உங்க நாமம் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் தேவனோடு கூட என்றைக்கு இருந்து காத்து நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.